ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான பாசிப்பருப்பு பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். எல்லா பாயாசத்தை விட ரொம்ப ஈஸியான பாயாசம் எதுனா பாசிப்பருப்பு பாயாசம் தான். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பேக்ரவுண்டு தேவேஷ் பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணது. சரி, அப்படியே அது கரெக்டாக விட்டாச்சு, அதான் வேறு ஒன்றும் இல்லை. சரி, வாங்க செய்யலாம். பாசிப்பருப்பு பாயாசம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 கிளாஸ் அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பு நல்லா வறுபடணுங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்துருங்க. இது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். குக்கரில் நீங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி பேனில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு ஹோட்டலில் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வறுபட்டதும் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, இதில் பூச்சி மருந்தெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க கடையில். ஏன்னா இதில் நிறைய பூச்சி வண்டெல்லாம் சீக்கிரம் வந்துடும் இல்லையா, அதனால் அவங்க பூச்சி மருந்து போட்டிருப்பாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக வாஷ் பண்ணணுங்க. அப்படியே தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க தயவுசெய்து. இப்போது 3 டைம் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 கிளாஸ் பருப்பு எடுத்தோன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் அளவு. ஏன்னா நம்ம 1 கிளாஸ் பாலும் சேர்க்க போகிறோம் இல்லையா. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. அப்படியே நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அப்படி பொங்கி 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 வருங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்படி கரண்டி சைடாக கொஞ்சம் வச்சுட்டு சிம்லேயே வேக வைங்க. சூப்பராக வெந்துடும், பஞ்சு மாதிரி வெந்துடும். 10 நிமிஷத்துலேயே வெந்துடுங்க. நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா கஞ்சி மாதிரி, அது பாசிப்பருப்பு கஞ்சி ஆகிடுங்க, பாயாசம் மாதிரி வராது. எதுவுமே டேஸ்ட்டாக வேணும்னா அந்தந்த மெத்தடில் செஞ்சோன்னா டேஸ்ட் வருங்க, சூப்பராக வரும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு மூடி போட்டு தான் நம்ம வேக வைக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. எனக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா எந்த ஸ்வீட்டும் பர்ஃபெக்டாக சூப்பராக வருங்க. 1 கிளாஸ் வெல்லம், 1 கிளாஸ் பருப்புக்கு 1 கிளாஸ் வெல்லம், அதே சேம் கிளாஸ் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால், 2 ஸ்பூன் நெய், ஒரு சிட்டிகை, அதாவது நான் கல்லுப்பு 2 கல்லுப்பு பீஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். முந்திரி தேவையான அளவு, திராட்சை தேவையான அளவு. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ பருப்பு பார்த்திங்களா, நான் அப்படியே சிம்லேயே வச்சுருந்தேன். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேக போடுறதால கஞ்சாக ஆகாமல் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். பருப்பும் சாஃப்டாக இருக்கும். குடிக்கும்போது அது வாயில் தட்டுப்படும், நல்லா இருக்குங்க. இப்போது பருப்பெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் பருப்புக்கு 1 கிளாஸ் வெல்லம், 1 கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பால், வேக போடுறதுக்கு 3 கிளாஸ் தண்ணி. சரிங்களா. இப்போது இந்த வெல்லம்லாம் கரையிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 பீஸ் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த வெல்லத்தோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்குன்றதுக்காக. இப்போது இந்த திக்னஸில் இருக்கட்டும். இந்த வெல்லம் எல்லாமே ஃபுல்லாக கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பால் ஊற்றணுங்க. கொஞ்ச நேரத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான பாயாசம். எல்லா வகையான பாயாசத்தை விட இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்தி. இது உங்களுக்கே தெரியும் இல்லையா, பருப்பு, இந்த பாசிப்பருப்பு எவ்வளோ சத்து இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க. வயிறும் ஃபுல்லாகிடும், உங்களுக்கும் எனர்ஜியாக இருக்கும். ஈவினிங் டிஃபன் பண்ணுறதுக்கும், ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் பசி தாங்கும், ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, எனர்ஜியாகவும் இருப்பாங்க. இப்போ வெல்லம் மெல்ட் ஆகிடுச்சு. காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட திக்னஸ் பார்த்துக்குங்க. உங்கள் குழந்தைங்க திக்காக குடிப்பாங்களா இல்லை தண்ணியாக குடிப்பாங்களான்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்கங்க. அந்த அளவுக்கு எனக்கு குழந்தைங்க ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க. அதனால் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இது நல்லா கொதி வந்ததும் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அதை இறக்கி மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது நம்ம பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் இந்த பிளாக் கலர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் கலர் டேர்ன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம முந்திரி போடணும். ஏன்னா இது கொஞ்சம் லேட் ஆகும் வறுபடுறதுக்கு. தேங்காய் ஆப்ஷனல் தான். சப்போஸ் நீங்கள் காலையிலே வச்சிடுறேன், சாயந்தரத்துக்கு குடிக்கிறேன்னா தேங்காய் ஆட் பண்ணாதீங்க. முந்திரி திராட்சை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியும் போட்டுக்கலாம், கூடவே திராட்சையும் போட்டு இந்த மாதிரி திராட்சை உப்பலானதும் இதை இறக்கிடலாம். நெய், ஒரிஜினல் நெய் இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி தான் பொங்கி பொங்கி தான் வரும். பொங்காமல் இருக்குதுன்னா அதில் ஏதோ கலந்துருக்காங்கன்னு அர்த்தங்க. ஈவினிங்கில் என்ன ஈஸியாக செய்ய முடியுமோ அதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதில் ஊற்றிக்கலாம் நம்ம முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். இப்போது இந்த சூடான நெய் மேலே தட்டி வச்ச ஏலக்காவும் அப்படியே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நெய் ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு டே ஃபுல்லாக கெடாமல் நல்லாவே இருக்கும். சூப்பராக இருக்கும் நெய் அதிகமாக சேர்க்குறதால. இல்லை கம்மியாக வேணும், நான் அப்போவே வச்சு குடிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடிங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, எனர்ஜியாக இருங்க. நீங்கள் எனர்ஜியாக இருந்தால் இன்னும் நிறைய செஞ்சு சாப்பிடலாம். நம்ம ஃபேமிலியும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு நல்லா சாப்பிட்லாங்க. ஒரு அருமையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது பாசிப்பருப்பு பாயாசம் ரெடிங்க. நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. ஆஹா, பேச முடியல, சாப்பிட்டுட்டே இருக்கலாமான் இருக்கு. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த முந்திரி, தேங்காய், திராட்சை, நெய் வாசனை, அந்த நம்ம குக்கரில் வைக்காமல் அப்படியே இந்த பேனில் வேக வச்சதால அந்த பருப்பு முழுசாக அப்படியே வெந்தும் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு எல்லாம் மிங்கிள் ஆகி அற்புதமான ஒரு பாயாசங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, எனர்ஜியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.